بسم الله الرحمن الرحيم قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸிலிருந்து படிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் எங்கள் மீது கருணை கொண்டிருக்கின்றான், அவனுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது சொரிந்திருக்கிறான் என்ற அடிப்படையில் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பொருளாதாரம் சம்பந்தமாக நேற்றைய தினம் பொருளாதாரத்தை திரட்டுவதன் அவசியம் என்ன என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரிலே பொருளாதாரம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பாலானவர்களுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், பொருளாதாரம் என்பது ஆண்களுக்கு தான் சொந்தமானது, ஆண்களுடைய கையிலே தான் இருக்க வேண்டும்
என்ற ஒரு சிந்தனை பரவலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பெண்கள் அவர்கள் அனந்தர சொத்தாக ஏதாவது ஒன்றை எடுத்து வந்தால், அல்லது பெண்கள் திருமணம் முடித்து வரும் பொழுது அவர்களுடைய வீட்டிலிருந்து ஏதாவது சொத்துக்களை எடுத்து வந்தால், கணவன்மார் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இது ஆண்களுக்குத்தான் சொந்தமானது என்ற நினைப்பிலே அந்த பெண்ணுடைய சொத்துக்களை அப்படியே அழித்து விடுகின்ற ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இதற்குரிய காரணமே என்னவென்று சொன்னால், அந்த தவறான சிந்தனை தான். பொருளாதாரம் என்பது ஆண்களுக்கு சொந்தமானது, அதில பெண்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தவறான விளக்கம் கொண்டிருக்கிறார்கள், தவறான சிந்தனை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பொருளாதாரத்திலே பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று நாங்கள் கேட்போமாக இருந்தால், குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பல இடங்களில் அழகாக சொல்லித் தருகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாயி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் விட்டு சொல்லக்கூடியவைகளில் ஒரு பங்கு ஆண்களுக்கும் இருக்கின்றது. அதே போன்று பெற்றோர்களும் குடும்ப உறவுகளும் விட்டு செல்வதில் ஒரு பங்கு பெண்களுக்கும் இருக்கின்றது. மிம்மா கல்லமின்னு கசுர் நசீபம் மஃபரூதா. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமானதாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு பகுதி ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது என்று ஆண்களோடு பெண்கள் என்பவர்கள் பொருளாதார உரிமையில் சமமாக நிற்பார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றது. எப்படி ஆண்களுக்கு பெரும் பெரும் சொத்துக்களை வைக்க முடியுமோ, எப்படி ஆண்களுக்கு பெரும் பெரும் கட்டிடங்களை தன்னுடைய பேரிலே வைத்திருக்க முடியுமோ, அதே போன்று பெண்களுக்கும் என்ன உரிமை இருக்கிறது? பொருளாதார ரீதியாக சொத்து செல்வங்களை வைத்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துன் நிசா பெண்கள் என்ற அதே அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்கள், அதே சூராவுடைய 32வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? வலா தத்தமன்னௌ மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅதின். அல்லாஹ் இந்த உலகத்தில் சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உங்களில் சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருப்பதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? எதிர்பார்ப்பு கொள்ள வேண்டாம். நீங்களும் உங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு என்ன செய்வான்? சிறப்பை கொடுப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு. ஆண்கள் சம்பாதித்துக் கொண்டதன் பகுதி அவர்களுக்கு இருக்கின்றது. வலின் நிசாயி நஸீபும் மிம்மக்தஸபுன. பெண்கள் உழைத்து தேடியதன் பங்கு அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவாக என்ன சொல்ல வருகிறான்? ஆண்களுக்கு எப்படி உழைத்து பொருளாதாரத்தை தேடி தனக்குரிய சொத்து செல்வங்களை வைத்துக் கொள்ளலாமோ, அதே போன்று பெண்களுக்கும் என்ன செய்யலாம்? தொழில் துறவுகளிலே ஈடுபட்டு இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து பொருளாதாரத்தை தேடி தனக்குரிய சொத்து செல்வங்களை வைத்துக் கொள்ளலாம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி. எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய ஃபத்லிலிருந்து, அல்லாஹ்வுடைய சிறப்பிலிருந்து கேட்டுக்கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே முதல் வசனம் என்ன சொல்கிறது? ஆண்களுக்கு எப்படி வராசத்து சொத்து உரிமை இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கின்றது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? 4வது அத்தியாயம் 32வது வசனம், ஆண்களுக்கு எப்படி உழைத்து அவர்களுக்கு பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ள முடியுமோ அதே போன்று பெண்களுக்கும் என்ன செய்யலாம்? சம்பாத்தியம் செய்து உழைப்பு செய்து அவர்களுக்கு சொத்து செல்வங்களை வைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்களுக்கு பொருளாதார உரிமை இருப்பது போன்று பெண்களுக்கும் பொருளாதார உரிமை இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் தெளிவாக படிக்கின்றோம். இப்பொழுது பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்த வழியிலெல்லாம் சொத்துக்கள் வரலாம்? ஆண்களை பொறுத்தவரையில் அவரவர்கள் உழைத்து சம்பாதித்து தேடிக்கொள்வார்கள். பெண்களுக்கு எப்படியெல்லாம் சொத்து வரலாம்? குர்ஆன் எப்படி சொல்கிறது என்று பார்த்தால், முதல் கட்டம், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் திருமணம் நடத்துகின்ற பொழுது அவளுக்கு மகர் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா. ஆண்களே
பெண்களுக்கு நீங்கள் அவர்களுடைய கொடைகளை, அவர்களுடைய மகரை மனவிருப்பத்தோடு கொடுத்து விடுங்கள், கொடையாக கொடுத்து விடுங்கள். ஃபைன் திபுனலக்கும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலுஹு ஹனீஅம் மரியா. அந்த மகராக கொடுக்கப்படுகிற சொத்துக்கு யார் உரிமைக்காரரு? அந்த பொஞ்சாதிர குடும்பமா, பொஞ்சாதிர வாப்பாமாரா? அது கூட நடக்குது. என்ன, சிலர் மகர கொடுத்துருவாங்க, அந்த மகர கூட யாரு சுட்டுக்கல்றது? வாப்பாமாரு சுட்டுக்கல்வாங்க, அல்லது நானா தம்பிமார் என்ன செஞ்சிருவாங்க, அதை அழிச்சு போடுவாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? அந்த மகருக்கு சொந்தக்காரர்கள் அந்த மனைவிமார்கள் தான், அந்த பெண்மணிகள் தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஃபைன் திபுனலக்கும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸன். அவர்களாக உள்ளத்தளவுல விரும்பி, அவர்களாக விரும்பி ஏதாவது ஒரு பகுதியை கணவனுக்கு தருகிறார்களா? ஃபகுலுஹு ஹனீஅம் மரியா. அதை நீங்கள் மனவிருப்பத்தோடு சாப்பிட்டுக் கொள்வதில் தவறில்லை என்ற அடிப்படையில் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படியானால் அந்த மகருக்கு யார் சொந்தக்காரி? அந்த மணமகள், அந்த மனைவி. கணவனுக்கு நினைச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, அதுல கையடிக்க முடியாது. கணவனுக்கு நினைத்த மாதிரி அதை சுரண்ட முடியாது. கணவனுக்கு நினைத்த மாதிரி அதை அழிக்க முடியாது. பெண்கள் விரும்பினா என்ன செய்யலாம்? கணவனுக்கு உண்மையிலே கஷ்டமா, சதக்கா எடுக்க தகுதியில் இருக்கிறாரா, கணவனுக்கு ஒரு பகுதியை கொடுக்கிறது வேற. கணவனாக என்ன செய்ய முடியாது, இது என்னுடைய சொத்து அப்படின்னு என்ன செய்ய முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. பாருங்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? கணவன் மனைவியாக குடும்பமாக வாழுகிறார்கள், மகரை கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்ம கொடுக்கிற மகள் ஒரு கிழமைக்கு தாங்கி நிற்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி மகர் தானே பெரும்பாலும் கொடுக்கிறாங்க. 501 ரூபா, 1001 ரூபா இப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். ஆனால் அல்லாஹ்வை பயந்த வாலிபர்கள் இலட்சங்கள் கொடுத்து முடிப்பவர்கள் இல்லாமல் இல்லை, பவுன் கணக்கு தங்கம் கொடுத்து முடிப்பவர்கள் இல்லாமல் இல்லை. அல்லாஹ்வை பயந்த விரல் விட்டு எண்ணப்படுகிற சிலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த மகரோட பொறுமதியை சொல்றான் பாருங்க. மகர் என்றது எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியுமானது என்று சொல்கிறான் பாருங்கள். வஇன் அரத்து முஸ்திபதால ஜௌஜின் மகான ஜௌஜின். திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தி கொஞ்சம் காலம் போகிற பொழுதோ கணவன் மனைவிக்கு இடையில மனக்கசப்பு வருகிறது, வெறுப்பு வருகிறது. கணவன் என்ன நினைக்கிறார்? இந்த மனைவியை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வோம் என்று ஒரு கணவன் ஆசைப்பட்டால், வாத்தைத்தும் ஏதாவுன்ன கிந்தாரன், அவர் திருமணம் முடிக்கும் பொழுது அந்த மனைவிக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? ஒரு தங்க குவியல் கொடுத்திருக்கிறார். கிந்தார் என்று சொல்வதற்கு பல அர்த்தம் இருக்கிற, ஒரு தங்க குவியல் என்றும் சொல்லலாம், ஒரு தங்க பள்ளத்தாக்கி என்றும் சொல்லலாம். நம்ம அந்த பிஸ்கட் என்று சொல்லுவோம் பாருங்க, தங்க கட்டி, அப்படி ஒன்றையும் சொல்லலாம். ஒரு தங்க குவியலை கொடுத்திருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஃபலா தஅகுது மின்ஹு ஷைஆ. தலாக்கு சொல்கிற நேரத்தில், அந்த பெண்ணை விவாகரத்து விடக்கூடிய நேரத்தில், ஆண் பக்கத்தால் வரக்கூடிய விவாகரத்து, அந்த நேரத்தில் பெண்களுக்கு கொடுத்த மகரில் எதையும் எடுக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய சொத்து, பெரிய ஒரு தங்க குவியலாக இருந்தாலும் சரி, எதையும் எடுக்க முடியாது. நல்லா சொல்லி போட்டு என்ன தெரியுமா கேட்கிறான்? வெளிப்படையான பாவமாக, மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில நீங்கள் அந்த பெண்ணுடைய சொத்தை எடுக்க போகிறீர்கள். உங்களில் சிலர் சிலரோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தியிருக்கிற நிலையில எப்படி அந்த பெண்ணுடைய சொத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று அல்லாஹ் எப்ப கேட்கிறான்? தலாக்கு சொல்லக்கூடிய கட்டத்தில் கூட மனைவிட சொத்தை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொண்டு வர முடியாது என்கின்ற அளவுக்கு மனைவிக்கு சொத்துரிமை இருக்கிறது, பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்று சொல்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, மகரையே எடுக்க முடியாது என்றால், நம்ம மகர் நம்ம கொடுத்தது தானே, அந்த மகரையே எடுக்க முடியாது என்று சொன்னால் பெண்ணுக்கு சொந்தமான சொத்தை எடுக்கலாமா? பெண்ணுக்கு வேறு வழிகளில் கிடைத்த சொத்தை எடுக்கலாமா? இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அநியாயம், பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்யப்படுகிறது என்பதை எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு வீடு இருக்குது, பெண்ணுக்கும் ஒரு வீடு இருக்குது. நம்மட வீட்டில் கொண்டு வந்து வைத்துக் கொண்டால் நம்மட பொஞ்சாதிர வீடு பாழாகி போயிருமே அப்படி யோசிக்கிறாங்களாம். அதனால என்ன செஞ்சிடறாங்களாம், அவங்க போய் பெண் வீட்டில் இருக்கிறாங்களாம். அன்பாண்டவர்களே, பெண்மணியின் சொத்து பெண்மணியின் சொத்து தான். என்ன செய்யலாம்? உங்களுடைய வீட்டில் நீங்க கொண்டு போய் உங்களோட பொஞ்சாதியை வைங்க,
வைத்துவிட்டு அந்த பொஞ்சாதிர சொத்துக்கு நீங்கள் பாதுகாவலனாக இருங்கள். எப்படி பாதுகாவலனாக இருக்கலாம்? அந்த வீட்டை கூலிக்கு கொடுங்கள். முடியுமா? முடியாதா? கூலிக்கு கொடுக்கிறது தெரியுதானே? வாடகைக்கு விடுங்கள். மாதத்துக்கு 5000 10,000 அந்த வீட்டுக்கு வரலாம். அதுவெல்லாம் பெண்மணியின் சொத்தாக இருக்கும் அல்லவா? கணவன் திடீரென்று மரணித்து விட்டால் கூட அந்த பெண்மணிக்கு வாழ்வாதாரமாக அந்த சொத்து இருக்குமா இல்லையா? நம்ம என்ன செய்யறது? நம்மட வீட்டை யாரோ ஒரு கோழையனுக்கு, முதுகெலும்பில்லாத ஆணுக்கு சீதனமாக கொடுத்து விட்டு பொஞ்சாதிர சொத்துல போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கூதல் காய்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, பெண்மணியின் சொத்து வசதி இல்லைன்றா பிரச்சனை கிடையாது. ஏதோ நபிகளா சொன்னார்கள் தானே, ஒரு இரும்பு மோதிரத்தையாவது தேடிக்கொண்டு வாருங்கள் என்று. அப்படியுமே இல்லாத நிலை. நமக்கு பொஞ்சாதி சொல்றாங்க, உங்களுக்கு வீடு இல்ல தானேப்பா, நீங்க கூலிக்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அந்த கூலியெல்லாம் ரத்து பண்ணிடுறேன், என்னுடைய வீட்டுல வந்து இருங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நம்மட நிலைமைன்னா நம்ம உழைச்சி 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 என்ன செய்கிறோம்? யாருக்கோ வீடு கட்டி வைத்து விட்டு பொஞ்சாதிர வீட்டுல போய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இது சரி வராது. இது நாங்கள் அந்த பெண் வீட்டாருக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். எனவே பெண்ணுடைய சொத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களாக கணவன்மார் இருக்க வேண்டுமே தவிர அந்த பெண்ணுடைய சொத்தை சுட்டு சாப்பிடுகின்ற அழித்தொழிக்கின்ற ஆண்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை எங்களுடைய சமூகம் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, வேறு எப்படியெல்லாம் பெண்ணுக்கு சொத்து வரலாம்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு எந்த வசியத்தை, எந்த கட்டளையை இடுகிறான் என்று சொன்னால், ஆண்களுக்கு இருப்பது போன்ற 2 பங்கில் 1 பங்கு பெண்ணுக்கு போய் சேர வேண்டும். வராசத்து சொத்திலே வாப்பா மரணித்து விட்டார், இன்றைக்குதான் சொத்தே நிக்கிறது இல்லையே. நம்மட பொருளாதார முறை, நம்ம வச்சிருக்கிற பொருளாதார முறை எப்படி இருக்குது? வாப்பா மௌத்தாகும் பொழுது சொத்து கிடையாது பிரிக்கிறதுக்கு. ஏன்? அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எல்லாம் கொடுத்து முடிஞ்சு, உயிரோடு இருக்கும் பொழுது கொடுக்கிறதே அநியாயமா கொடுத்துறாங்க. அது வேற. நபிகளார் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீ மரணிக்கும் பொழுது, ஒவ்வொரு பெற்றோரும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள், நீ மரணிக்கும் பொழுது உன்னுடைய பிள்ளைகளை செல்வந்தர்களாக விட்டு விட்டு போ, கை நீட்டி கேட்கிற நிலையில விட்டுட்டு போகாதேண்டாங்க. அப்படியானால் மரணிக்கும் பொழுது சொத்துள்ளவனாகத்தான் மரணிக்க வேண்டும், மரணிக்கும் பொழுது சொத்துள்ளவனாகத்தான் மரணிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மட நிலைமை என்ன? எத்தனை பேர் வராசத்து பிரிக்கலாம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்மட அப்பா மாறு, நம்மட வாப்பா மாறு நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுடைய சொத்திலிருந்து ஆண்களுக்கு 2 என்றால் பெண்களுக்கு 1 போக வேண்டும். எத்தனை குடும்பங்களை பிரிக்கிறதுக்கு சொத்து இருக்குது? மௌத்தா போக முந்தைய எல்லாம் பிரிச்சு முடிஞ்சு. அப்படித்தானே அன்பாண்டவர்களே? அப்படியானால் இந்த வராசத்து சட்டம் எதற்கு? அல்லாஹ் எதற்கு இந்த வராசத்து சட்டத்தை வைத்திருக்கிறான்? எனவே இந்த வராசத்து சட்டப்படி குர்ஆன் சொன்ன பிரகாரம் மரணித்த பிறகுதான் பொருளாதாரம் பிரிக்கப்பட வேண்டும். நம்ம என்ன செஞ்சிடறோம்? வச்சுட்டு போனா ஆண் மகனுக்கு கூட போயிரும், உள்ளதெல்லாம் பொம்பளை பிள்ளையை சேர்த்துட்டு போயிடான். இது துரோகமா இல்லையா? இது குர்ஆனுக்கு செய்கிற அநியாயம். அப்படியே சொல்றாங்க. எப்படி? வச்சுட்டு போயிட்டா ஆண் மகனுக்கு போய் சேர்ந்துரும், எனவே பெண்களுக்கே சேர்த்துட்டு போயிரும் கொடுத்துட்டு போயிடறாங்களாம். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய ஒரு துரோகம் இல்லையா? ஏன் அல்லாஹ் பெண்களுக்கு 1 பங்கு என்பதை விட ஆண்களுக்கு 2 பங்கை சொல்லுகிறான்? அந்த ஆண்கள் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியவர்கள், அவர்கள் போய் பெண்களிடத்தில் பிச்சை கேட்க வேண்டியவர்கள் அல்ல. அதற்குத்தான் ஆண்களுக்கு 2 பங்கு கொடுங்கள், பெண்களுக்கு 1 பங்கு கொடுங்கள். ஏன்? அவளுக்கு 1 பங்கு கொடுத்தா போதும், அவளுக்கு செலவழிப்பதற்கு கணவன் இருக்கிறான். ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 2 பங்கு, அவர்கள் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய நீதமான சட்டம் என்று பாருங்கள். நம்ம என்ன செய்யறோம்? அந்த நீதத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சி ஆண்மகனை சுரண்டி சுரண்டி சுரண்டி, அவனுக்கு வராசத்தும் கிடையாது, அவன் சொத்தையும் சுரண்டி பொம்பளை புள்ளையை கொடுத்து அனுப்பிடுறோம். மறுமையில நாம் போய் பார்க்க வேண்டும், எங்களுடைய இந்த பொருளாதார முறை எங்களை எந்த அளவு ஒரு கவலையான நிலையில் விட்டு செல்ல போகிறது என்பதை எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வை பயந்து நிதானமாக சிந்தித்து இஸ்லாம் சொன்ன பிரகாரம் இந்த பொருளாதாரத்தை கையாள பாருங்கள். எனவே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் மரணித்த பிறகு வரலாம். தாயார் மரணித்து விட்டார், தாயாருடைய சொத்துல பெண்களுக்கு போக வேண்டும். இன்றைக்கு அது ஒரு பிரச்சனை. நம்மட பொருளாதார திட்டம், நம்மட வீடு ஒன்று இருக்குதுன்னு வைங்க, உதாரணமா இந்த வீட்டை வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுல வாப்பாட சொத்து எது, உம்மாட சொத்து எதுன்னு பிரிக்க இயலாது. ஏன்? ஏன் சகோதரர்களே? வாப்பா வீடு கட்டும் பொழுது உம்மா கிட்ட இருந்த 10 பவுன் நகை 15 பவுன் எல்லாம் சுருட்டி இந்த வீட்டுக்கு போட்டாச்சு.
அடுத்த கட்டம் மூத்த மகண்ட ஒரு லட்சத்தை போட்டாச்சு, கடைசி மகண்ட ஒரு 2 லட்சத்தை, இன்னும் தேவைண்டா மருமகண்டதை வாங்கி போட்டாச்சு. யாரப்பா இந்த வீடு? வீட்டு சொந்தக்காரன் மரணித்தால் யாருடைய சொத்தை பிரிக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் சொல்லுகிற பொருளாதார திட்டம் என்ன தெரியுமா? வாப்பாவுடைய பொருளாதாரம் வாப்பாவுடைய பொருளாதாரமாக இருக்க வேண்டும், உம்மாவுடைய பொருளாதாரம் உம்மாவுடைய பொருளாதாரமாக இருக்க வேண்டும், மூத்த மகனுடைய பொருளாதாரம் மூத்த மகனுடைய பொருளாதாரமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிற எங்களுடைய சமூகத்திலே நபிகளாருடைய காலத்தில் இருந்தது. நபிகளாருடைய காலத்தில் இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், நபிகளார் மரணித்த பிறகு ஒரே ஒரு மகள் ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரே ஒரு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு காணியை விட்டுட்டு போனாங்க தானே. என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு மகள் தானப்பா இருக்கிறாங்கன்னு காணி எழுதிட்டு போனாங்களா? இல்லை. நபிகளாருடைய சொத்துக்கு வராசத்து சட்டம் கிடையாது. நபிகளார் மரணிக்கும் பொழுது என்ன சொத்துக்கள் இருக்குமோ அதுவெல்லாம் முழு முஸ்லிம்களுடைய சொத்து. அதுக்கு வராசத்து சட்டம் கிடையாது. வாரிசு சட்டம் வாரிசு சொத்தாக இருக்காது. அன்பார்ந்தவர்களே, அப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு மகள் இருந்தும் கூட நபிகளார் என்ன செய்யல? எழுதிட்டு போகல, வாப்பாட சொத்தா தான் வச்சுட்டு போனாங்க. நபிகளார் மரணித்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தார்கள். அபூபக்கர் அவர்களே, என்னுடைய வாப்பா விட்டுட்டு போன சொத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. நபிகளார் சொன்னார்கள், நபிமார்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிமார்களுடைய சொத்துக்கள் அனந்தரம் பெறப்பட மாட்டாது, அது முஸ்லிம்களுடைய சொத்துன்னு அப்படியே வச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிற தருவாய் வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசவில்லையாம். ஏன்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பேசவில்லையாம். ஏன்? அன்பார்ந்தவர்கள், அவங்க நினைச்சாங்க என்னுடைய உரிமையை பறித்துக் கொண்டார்கள் என்று. ஆனால் நபிகளார் அபூபக்கர் நெருக்கமானவர்கள் அல்லவா, படித்துக் கொடுத்திருந்தார்கள், நபிமார்களுடைய சொத்து அனந்தரம் பெறப்பட மாட்டாது. நான் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன்? அனந்தர பெற மாட்டாது என்ற நிலையில் இருந்து கூட நபிகளார் 14 நாட்கள் மரணப்படுக்கையில் இருந்து கூட தந்த மகளுக்கு எழுதிட்டு போனாங்களா? அந்த துரோகத்தை நபிகளார் செய்யவில்லை. ஏன்? இஸ்லாமிய சட்டம் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்ம இஸ்லாமிய சட்டம் வந்தா மகனுக்கு கூட போயிரும், மகளுக்கு குறைஞ்சி போயிரும், அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? பிரிச்சிட்டு போய் விடுவோம் என்றால் இது குர்ஆனிய வசனத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். எனவே மகன் தாய் மரணித்தாலும் சரி தந்தை மரணித்தாலும் சரி மகளுக்கு சொத்து போகிற அளவுக்கு தான் எங்களுடைய சொத்துக்கள் இருக்க வேண்டும். முடிவெடுங்கள். மனைவி வாழும் பொழுது எவ்வளவு இரக்கமாக இருந்தாலும் 40 வருடம் வாழ்ந்த பிறகும் அவள் பிரிந்து போகலாம். பிரிந்து போற நேரத்தில் அவளுடைய சொத்தை கொடுத்துத்தான் அனுப்ப வேண்டும். மகரை மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க முடியாதே தவிர அவளுடைய சொத்துக்கள் கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். இல்லையா? நீங்க எல்லாவற்றையும் உண்டாக சேர்ந்து கஞ்சி காய்க்கிறது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா சொத்தையும் போட்டு கலந்துட்டு போனீங்கன்னா உங்களோட பொஞ்சாதியை தலாக்கு சொல்லக்கூடிய நிலைமை வந்தால் எப்படி பொஞ்சாதிய சொத்தை வேறுபடுத்தி கொடுப்பீங்க? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா? பொஞ்சாதிக்கு அவ்வளவு கொடுத்தோம் ஒன்றையும் தரல. ஏன் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீர்கள்? உங்களோட சொத்து உங்களுக்கு வைங்க. பொஞ்சாதிக்கு சாப்பாடு தேவையா சாப்பாடு கொடுங்க, உடுக்க தேவையா உடுக்க கொடுங்க. இதைத்தானே இஸ்லாம் சொல்லுது. முழு சொத்தையும் பொஞ்சாதியை கொட்ட சொல்லிச்சுதா இஸ்லாம்? பின்னால சில ஹதீசுகள் வரும். எந்த அளவுக்கு நபித்தோழர்கள் இந்த அடிப்படையில் இருந்தாங்க பாருங்க. பின்னால நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். எனவே முதல் கட்டம் அந்த வராசத்தின் மூலம், வாரிசு சட்டத்தின் மூலம் என்ன செய்யும்? பெண்களுக்கு சொத்து கிடைக்கும். அதை வராசத் என்பது அரபு சொல். வாரிசுடைய அரபு சொல் என்ன? வராசத் என்பது கைர். அப்படி வந்தா விளங்கிக்கங்க. அடுத்தது என்ன? சம்பாத்தியத்தின் மூலம் தானாக உழைத்து என்ன செய்து கொள்ளலாம்? தனக்கு சொத்து வச்சுக்கலாம். நபிகளாருடைய மனைவிமார்கள் சின்ன கைவேல் என்று சொல்லுவாங்க, கைப்பணி என்று சொல்லுவாங்க தானே. வீட்டில் இருந்துகிட்டு பின்னல் வேலைகளை செய்து என்ன செய்திருக்கிறார்கள்? உழைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் சதக்கா கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் தான தர்மம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் எங்களுடைய பெண்மணிகள் வாப்பா மௌத்தாகக்கூடிய நேரத்திலோ தாய் மரணிக்கக்கூடிய நேரத்திலோ 1 லட்சமோ 2 லட்சமோ கையில கிடைச்சுதா? கணவன்மார் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? மனைவியின் சொத்தை பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த 2 லட்சத்தை தா பொண்ணு, நான் சென்னைக்கு போய் உனக்கு கொஞ்சம் ஆடை வாங்கி கொண்டு வந்து தருகிறேன், நீ உனக்குரிய லாபத்தை உழைத்துக்கொள். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட இஸ்லாமிய கணவர்களை பார்க்க முடிகிறதா? கணவன் மனைவிக்கு ஒரு 50 லட்சம் சல்லி கிடைக்கிறது என்று வையுங்கள். அந்த 50 லட்சத்தையும் எடுத்து மனைவி என்னை நம்பித்தா, நான் உனக்காக ஒரு வீட்டை வாங்கி போடுகிறேன், மாதா மாதம் உனக்கு கூலி ஒரு 10,000 வரட்டும். சொல்ல முடியுமா? இல்லையா?
இப்படிப்பட்ட பெண்ணின் சொத்தை பாதுகாக்கின்ற கணவன்மாராக இருப்போமானால் அந்த பெண்மணி உழைத்து லாபம் திரட்டி தன்னுடைய வாழ்க்கைக்கான ஆதாரத்தை என்ன செய்து கொள்வாள்? அவள் பெற்றுக் கொள்வாள். நபிகளார் மரணிக்கும் பொழுது நபிகளார் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுது, ஹதீஜா ரதின பெரிய பணக்காரி, பெரிய சீமாட்டி. அன்பாண்டவர்களே, நபிகளார் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு எல்லோரும் என்னை மறுக்கிற பொழுது என்னை ஏற்றுக்கொண்டவர் ஹதீஜா, எனக்கு எல்லோரும் உதவி செய்ய மறுக்கிற பொழுது எனக்கு உதவி செய்தவர் என்னுடைய மனைவி ஹதீஜா. நான் எல்லோருக்கும் நன்றி செலுத்தி விட்டேன், என்னுடைய மனைவி ஹதீஜாவுக்கு நன்றி செலுத்த முடியவில்லை என்று சொன்னார்களா இல்லையா? ஏன் சகோதரர்களை சொன்னார்கள்? மனைவி அவங்களோட சொத்தை வச்சுக்கிட்டு கணவனுடைய பிரச்சாரத்துக்கு தேவைப்படும் பொழுது கொடுத்தார்கள். நபிகளார் அதை அள்ளி எடுத்துக் கொண்டார்களா? எல்லாவற்றையும் அப்படியே சுவீகரித்துக் கொண்டார்களா? இல்லை சகோதரர்களே, நபிகளார் பாதுகாத்தார்கள். தேவைக்கு ஏற்ப மனைவி தன்னுடைய கணவனுக்காக கொடுத்தார்கள். பாருங்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்றாங்க. புகாரியிலே 6462வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பெருநாளுடைய தினம் நபிகளார் சதக்கா கொடுக்குமாறு பெண்களுக்கு என்ன சொன்னாங்க? நம்ம ஏற்கனவே அந்த ஹதீஸை வாசிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்தில் பெண்மணிகள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய காதணிகளையும் தங்களுடைய தங்க நகைகளையும் கழட்டி போட்டார்கள் என்று வருகிறது. அந்த மஜ்லிஸ்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பொஞ்சாதி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. இப்ப பெருநாள் தொழுகை எல்லாம் முடிஞ்சு நபிகளார் வீட்டுக்கு போன உடனே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா எங்க வராங்க? நபிகளாருடைய வீட்டுக்கு வராங்க. எப்படி பெண்மணின்னு பாருங்க. வந்து நபிகளார் நபிகளாருடைய காவலாளி கிட்ட சொல்றாங்க, ஸைனப் வந்திருக்கிறதாக சொல்லுங்க. அப்ப நபிகளார் கேட்கிறாங்க, எந்த ஸைனப் வந்திருக்கிறாங்க? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பொஞ்சாதியா, வர சொல்லுங்கன்றாங்க நபிகளார். அப்ப அவங்க போறாங்க. போய் என்ன சொல்றாங்க? நபிகளார்ட்ட சொல்றாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னக அமர்த்தல் யௌம பி சதகா, இன்றைக்கு நீங்க சதக்கா கொடுக்குமாறு என்ன செஞ்சீங்க? பெண்களுக்கு ஏவினீங்க. வகான இந்தி ஹுலியுன், எனக்கிட்ட தங்க ஆபரணம் இருக்கிறது, எனக்கிட்ட என்னுடைய தங்க ஆபரணம் இருக்கிறது. ஃபஅரத்து அன் அத்தஸத்தக பிஹி, அதையும் நான் சதக்கா கொடுக்க விரும்புகிறேன். ஃபஸஅம இப்னு மஸ்ஊத் அன்னஹு வ வலதஹு அஹக்கும் மன் தஸத்தக்து பிஹி, ஏண்ட கணவர் என்ன தெரியுமா நினைக்கிறார்? எப்படின்னு பாருங்க. ஏண்ட கணவர் என்ன தெரியுமா நினைக்கிறார்? இந்த சதக்காவை பெறுவதற்கு தகுதியானவராக அவரை நினைக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இப்னு மஸ்ஊத் அவங்களோட மனைவி, நபிகளார் சதக்கா கொடுக்க சொல்லி போட்டாங்க. இப்ப கணவன் மனைவி கிட்ட ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும் போல விளங்குது. என்ன, நீ சதக்கா கொடுக்க போறாய், நான் தான் சதக்கா எடுக்க தகுதியானவனே, எனக்கு தாண்டி கேட்டிருப்பாங்க போல விளங்குது. மனைவி என்ன தெரியுமா செய்தார்கள்? நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போய் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சதக்கா கொடுக்க சொல்கிறீர்கள், நான் இந்த தங்கத்தை சதக்கா கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆனா இந்த கணவர் இப்னு மஸ்ஊத் என்ன தெரியுமா சொல்றாரு? அவரும் அவருடைய பிள்ளைகளும் சதக்கா எடுக்க தகுதியானவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கே கொடுத்துடலாமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹு அக்பர். பெண்மணிண்டா இப்படித்தான் இருக்கணும். ஈமானிய பெண்மணி என்றால், ஏண்ட சொத்து எனக்கு இருக்கட்டும், தேவைண்டா தாரம், பிரச்சனை கிடையாது, ஏண்ட சொத்து என்னுடையதுதான். இன்றைக்கென்னா இந்த பழக பாலும் புளிக்கும் சொல்லுவாங்க, அப்படித்தானே? கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிற இறக்கம் பாசத்துக்கு உள்ளதெல்லாம் அள்ளி கொட்டியாச்சு. இஸ்லாம் சொல்லிச்சுதான் கணவன் கண் கண்ட தெய்வம் உண்டு, மௌத்தாம் வரைக்கும் ஒரே கணவன் தான் இஸ்லாம் சொல்லிச்சுதா? இல்ல. அன்பாண்டவர்களே, 5 வருடம் 10 வருடம் அல்ல 60 வருடம் வாழ்ந்த பிறகும் என்ன செய்யலாம்? விவாகரத்து ஏற்படலாம். இல்லன்றீங்களா? திருமணம் முடிஞ்சு போகலாம். இல்லன்றீங்களா? உங்களுக்கே அதற்குரிய ஆதாரங்கள் தெரிஞ்சிருக்கும். 50 வருஷம் வாழ்ந்த பிறகும் இந்த கணவனோடு வாழ முடியாது என்று ஒதுங்கிக் கொள்கிற பெண்மணிகள் இருக்கிறார்கள், இந்த மனைவியோடு வாழ முடியாது என்று ஒதுங்கிக் கொள்கிற கணவன்மார் இருக்கிறார்கள். ஏன்? திருமணம் அப்படித்தான், விருப்பம் கிடையாதா? அவளோடு சேர்ந்து வாழ்றதுல மார்க்கத்துக்கோ உலகத்துக்கோ நல்லது இல்லையா? இஸ்லாம் சொல்லுது, நீ சண்டை பிடிச்சு வாழ என்று சொல்லவில்லை, மன நிம்மதியை இல்லாமல் ஆக்கிக்கிட்டு வாழ என்று சொல்லவில்லை. உனக்கு பிடிக்கலையா, பிரிஞ்சு போய் வேறொரு திருமணத்தை முடிஞ்சு நல்லா வாழ என்று சொல்லுது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அந்த இரக்கத்தோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இருக்கிற காலத்துல எல்லா சொத்தையும் என்ன செஞ்சாச்சு? சில நேரம் மாமாக்கு மாமிக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்து மாளிகை கட்டி கொடுத்தாச்சு, வைஃபோட தங்கச்சிமாருக்கு வீடு வேற கட்டி கொடுத்தாச்சு. இந்தா
திருமணம் பிரியிற கட்டம் வருகிறது. இப்பொழுதுதான் மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, நான் என் பொஞ்சாதிக்கு எவ்வளவு சொத்தெல்லாம் கொடுத்திருக்கிறேன், எல்லாம் தர சொல்லுங்க. ஏழுமா? நீ விரும்பி கொடுத்ததை எடுக்க முடியுமா? அந்த மனைவி எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் தகுதியானவர் என்று சொல்கிறார், கொடுக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய கணவர் சதக்கா எடுக்க தகுதியானவர் தான், அவருக்கு நீ கொடுத்தால் உனக்கு 2 நன்மை கொடுக்கும். ஒன்று சதக்கா கொடுத்த நன்மை, இன்னொன்று குடும்ப உறவை சேர்ந்து கொண்ட நன்மை. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இது எனக்கும் உங்களுக்கும் என்ன பாடம் படித்து தருகிறது? பொருளாதாரம் என்பது மனைவிட பொருளாதாரம் மனைவிடதாக இருக்க வேண்டும், கணவனுடைய பொருளாதாரம் கணவனுடையதாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய பொருளாதாரம் பிள்ளைகளுடையதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருமணம் முடித்து ஒரு பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ பெற்று வாழுகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்லுகின்றேன், பிள்ளைகளுடைய சொத்தை பிள்ளைகளுடைய சொத்தாக பாதுகாருங்கள், மனைவியுடைய சொத்தை மனைவியுடைய சொத்தாக பாதுகாருங்கள். ஒன்றை ஒன்றோடு என்ன செய்து கொள்ளாதீர்கள், கலந்து கொள்ளாதீர்கள். ஏன்? திடீரென்று உங்களுடைய 20 வயது மகன் மரணித்து விட்டான் வைத்துக் கொள்ளுங்கள். 20 வயது மகன் மரணித்து விட்டான். அவன் 18 வயதில் இருந்து துபாய்க்கோ அல்லது சவுதிக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ எங்கேயோ சென்று இலட்சக்கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த சொத்து வராசத்து சட்டப்படி தான் பிரிக்க வேண்டும். வாப்பாக்குன்னு சொல்லிடாது, உம்மாக்குன்னு சொல்ல முடியாது. வராசத்து சட்டப்படி பிரிக்க வேண்டும். நீங்கள் அதை வித்தியாசப்படுத்தி வைக்கவில்லை என்றால் எப்படி பிரிக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பாண்டவர்களே, வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம், ஓண்ட சொத்தை நீ பாதுகாத்துக்க, ஓண்ட சொத்தை நீ பாதுகாத்துக்க, உனக்காக நீ உழைத்துக்கொள். நான் உயிரோடு உற்சாகமாக இருக்கும் வரையில் ஏண்ட மனைவியை பார்க்கிறது ஏண்ட கடமை, மகண்ட கடமை. உம்மாவுக்கு விரும்புறதை கொடுக்க பிரச்சனை கிடையாது. கடமை யாருக்கு? கணவன் உயிரோடு இருந்தால் மனைவியர் பார்ப்பது கணவனுடைய கடமை தான். ஆனா இன்றைக்கு வாப்பாமாறு பொறுப்புணர்வு இல்லாத வாப்பாமார் ஆகி போயிட்டாங்க. என்ன, மகன் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா அவர் என்ன செஞ்சாச்சு, வீட்டுக்கு ஆவியாச்சு. எங்கட மகன் இப்ப அள்ளி கொட்டுறாராம். அன்பாண்டவர்கள், இஸ்லாம் சொல்கிறது வாப்பாமாரை பார்த்து, நீ மரணிக்கும் பொழுது உண்ட புள்ள குட்டியே என்ன செஞ்சுட்டு போ, பணக்காரனா வச்சுட்டு போ. எனவே நமக்கு எவ்வளவு காலம் உழைக்கலாமோ அந்த அளவு நம்ம சொந்த உழைப்புல என்ன செய்ய வேண்டியிருக்குது, வாழ வேண்டியிருக்குது. பிள்ளைகளை எதிர்பார்த்து இருக்க கூடாது. இன்னும் சில குடும்பங்கள்ல இந்த இஸ்லாமிய வரம்பை மீறி போனதனால் என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த பிரச்சனை விளங்கிக்கங்க. வாப்பா என்ன செய்வாரு, உழைத்து 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 பெரிய செல்வந்தராக இருப்பார், பல வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார். மகள்மார் பெரிய ஆளாதி கல்யாணம் முடிக்கிற கட்டம், ஒரு மகளுக்கு ஒரு வீடு, இன்னொரு மகளுக்கு ஒரு வீடு, மகனுக்கு ஒரு காணி, இருந்த கடையை இன்னொரு மகனுக்கு எழுதி, எல்லாம் முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சா மகன்மாருக்கு வந்த பொஞ்சாதிமாரெல்லாம் பேய்கள் வச்சுக்கங்களேன். அப்படி இருக்குதா இல்லையா? மாமாவை பார்க்க ரெடி இல்லை. இந்தா ஒரு மகனும் மாமாவை பார்க்க ரெடி இல்லை. மாமா போய் படுக்கிறது எங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், பள்ளியில போய் படுக்கிறார். அன்பாண்டவர்களே, சென்ற வருடம் உங்களுக்கு சொன்னேனோ தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் விலகி போகாத ஒரு நிகழ்வு. ஒரு நாள் நான் ஒரு பாதையில் அப்படியே நடந்து வருகிறேன். ஒரு வயசாளி, எங்களுடைய அஹமது காக்காவை போன்றிருக்கும், அவர் என்ன செய்கிறார், மௌலவி கொஞ்சம் வாருங்கள் என்று அழைக்கிறார். கொஞ்சம் நேரம் தரலாமா அப்படின்னு கேட்டு அவரை கடையுள்ளுக்கு கூட்டி அழைத்து கொண்டு போற. இதுக்கு முன்னால் அவரை கண்டதும் இல்லை, பேசினதும் இல்லை. அவர் என்னைய பார்த்திருக்கிறார். என்ன செய்யறாரு, அவரை கடையுள்ளுக்கு கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு, என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா, நான் பெரிய பணக்காரன், பெரிய வாகனங்கள் வைத்து, சொந்த வாகனம் வைத்து ஓடியவன், இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை, அப்படி கையை நீட்டி காட்டுறாரு. அந்த பாருங்க அந்த வீடு, அது என் மகன் வீடு. அந்த மகன் ஒரு பெஜ்ரோ வாங்குறாரு, அதுல முதலாவது நானும் என் பொஞ்சாதியும் போகணும்னு ஆசைப்பட்டோம், இதுவரைக்கும் அதுல ஏற முடியல ஹசரத் என்றார். அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் சொட்டுக்கள் வடியுது. நாங்க என்ன நடப்பு சொல்லுங்களேன். எனக்கும் கண் கலங்கி போயிட்டு நிகழ்வை கேட்ட உடனே சொல்றாரு, என்னுடைய வீடுகளை எல்லாம் மகள்மாருக்கும் மகன்மார் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தேன், என்னுடைய மகன் என்னையும் என்னுடைய பொஞ்சாதியையும் வைத்து பார்ப்பான் என்று கொடுத்தேன், இன்றைக்கு எனக்கு நிக்கிறதுக்கு வீடு இல்ல ஹசரத் என்கிறார். அல்லாஹு அக்பர். இது நம்மட காதுல நம்மட கண் முன்னால் அவர் சொல்லி அழுத ஒரு காட்சி. இது உங்களோட வாழ்க்கையில் எத்தனை இடத்துல பார்த்திருப்பீங்க? ஏன் சகோதரர்களை இந்த துரோகம்? மகன்மார் விரட்டினாங்களா, அதுக்கு அல்லாஹ் மறுமையில பார்த்துக்கொள்வான். அதற்கு முன்னால் இஸ்லாமிய வரம்பை மீறி நீங்கள் பொருளாதாரத்தை பிரித்ததுதான் இந்த நிலைக்கு உங்களை ஆளாக்கியது. சில விஷயங்களுக்கு இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும், ஃபலா தலூமன்ன இல்லா அன்ஃபுஸக்கும். நபிகளா சொன்னார்கள், நீங்கள் நித்திரைக்கு சென்றால்
நீங்கள் படுக்கைக்கு சென்று விட்டால் உங்களுடைய படுக்கையை 3 விடுத்தம் பிஸ்மில்லா சொல்லி தட்டிக் கொள்ளுங்கள் சொல்லி போட்டு சொன்னாங்க. ஏனென்றால் அந்த 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 படுக்கைக்கு கீழிருந்து ஏதாவது பூச்சி புழுக்கள் உங்களை என்ன செய்து விடலாம், தீண்டி விடலாம். அப்படி தீண்டினால் நீங்கள் தட்டாமல் படுத்து உதறி விடாமல் படுத்து அப்படி தீண்டி விட்டால் ஃபலா தலூமுன்னா இல்லாமல் அதுபோல கலாக்கதுள்ள போடக்கூடாது. உங்களையே நீங்கள் ஏசிக்கொள்ளுங்கள் என்றார்கள், உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அன்பாண்டவர்களே, இப்பொழுது இஸ்லாமிய வரம்பை மீறி சொத்துக்களை எல்லாம் பங்கு வைத்துவிட்டு மரணிப்பதற்கு முன்னால் பாதை நெடுக திரிகின்ற இஸ்லாமிய உறவுகள் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், எங்களையே நாங்கள் திட்டிக் கொள்வோம், எங்களையே நாங்கள் திட்டிக் கொள்வோம். ஏன்? இஸ்லாத்தை பார்க்கவில்லை, குர்ஆனுடைய போதனைகளை பார்க்கவில்லை. இது போன்ற நிலை வரக்கூடாது என்று வளர்ந்து வருகிற சமூகம் புரிந்து கொண்டு என்னுடைய சொத்து நான் மரணித்த பிறகு யாருக்கும் போகட்டும், மரணிக்கும் வரைக்கும் என்ன என்னுடைய பொறுப்பிலே தான் இருக்கும். மகள் வாழணுமா ஒரு வீட்டில் வாழ பிரச்சனை கிடையாது, மகன் வாழணுமா ஒரு வீட்டில் வாழ, ஏதோ வசதி இல்லையா வாழு, சொத்தை பிரிக்க மாட்டேன், மரணித்த பிறகு பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவுக்கு ஆழமான ஒரு பொருளாதார திட்டத்தை தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. பாருங்கள் இன்னொரு ஹதீஸை, கணவனுடைய சொத்தை பாதுகாக்கின்ற மனைவியை பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அபூ சுஃபியான் ரலியல்லாஹுடைய மனைவிதான் ஹிந்தி என்று சொல்லப்படுகிற அந்த பெண்மணி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் அந்த ஹிந்தி என்ற பெண்மணி வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஸஹீஹுன், என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர். கஞ்சத்தனம் தேவையான அளவு தரமாட்டாரு, அந்த அளவு மிச்சம் பிடிச்சு கொள்றாரு. வலைஸ யுஅதீனி மா யக்ஃபீனி வ வலதி, எந்த அளவு கொண்டு சொன்னா ஏண்ட செலவையும் தாரதில்ல, ஏண்ட புள்ள குட்டிக்கு தேவையான செலவையும் தாராரில்ல. கேட்டாங்க, என்ன தெரியுமா கேள்வி? அந்த கட்டத்தில் ஏண்ட கணவர் சொத்துல இருந்து ஏதாவது அவருக்கு தெரியாம எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். இஸ்லாம் கணவன் மனைவிக்கு இடையிலே பொருளாதார ரீதியாக எப்படி ஒரு வரம்பை போட்டிருக்கிறது என்று பாருங்கள். நான் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய பெண்களுக்குள்ள சொத்தை எழுதி வைத்திருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், உங்களுடைய பெண்களுக்குரிய சொத்து எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு கணவன் அப்படி இருக்க முடியாது. பொஞ்சாதிர சொத்தை பாதுகாப்பவனாக, மனைவி கணவனின் சொத்தை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டுமே தவிர அடித்து நொறுக்குபவளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு என்ன, கல்யாணம் முடிச்சிட்டா கணவன் சொத்துக்கு வாப்பாவுக்கும் உரிமை இல்லை, உம்மாவுக்கும் உரிமை இல்லை, தாத்தா தங்கச்சிக்கும் உரிமை இல்லை. யாருக்கு உரிமையாம்? மனைவிக்கு உரிமையாம். இஸ்லாம் கொடுத்ததா? நான் கேட்கிறேன், மனைவிக்கு இஸ்லாம் அந்த உரிமையை கொடுத்ததா? பாதுகாக்கிற உரிமை மட்டும்தான். கணவனுடைய சொத்து கணவனுக்குத்தான் சகோதரர்களே. அதனால தான் கேட்டார்கள். அப்படி இல்லைன்னா இந்த கேள்வி வருமா? இருந்ததனாலதான் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் செலவுக்கு தாரார் இல்ல, அவருடைய சொத்துல இருந்து தெரியாம எடுக்கலாமா? நபிகளார் என்ன வரம்ப போட்டாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். நபிகளார் போட்ட வரம்பு ஹுதி மா யக்ஃபீகி வ வலதகி பில் மஅரூஃப். நபிகளார் சொன்னார்கள், உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் எது போதுமோ அதை மட்டும் எடுத்துக்கண்டாங்க. இவ்வளவு உரிமை. கணவனுடைய சொத்துல பொஞ்சாதிக்கு என்ன தெரியுமா உரிமை? 3-4 புள்ள இருக்குதா, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு 500 ரூபாய் தேவையா? கணவன் தராம போனா 500 ரூபாய் எடுக்கலாம். 500 ரூபாய் விட கூட எடுக்கலாமா? கணவனுக்கு தெரியாம கணவன் சல்லி எடுத்து தண்ட உம்மாக்கு கொடுக்கலாமா? தண்ட வாப்பாக்கு கொடுக்கலாமா? அல்லாஹு அக்பர். இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்குது? ஏன்னா கணவர் தான் எங்களோட இரக்கமே, எங்களோட பாசமே. அவர் ஒன்னும் கணக்கெடுக்க மாட்டார். அப்படியா? மறுமை தீர்ப்பு சொல்லும். ஆனால் ஒரே ஒரு அனுமதியை தந்தார்கள் நபிகளார். என்னன்னு சொன்னா, கணவன் வீட்டிலே இல்லாத நேரம் சதக்கா கேட்டு வந்து விட்டார்கள், உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? சதக்கா கொடுப்பதற்காக கணவனிடத்திலிருந்து எடுக்கலாம். சதக்கா கொடுப்பதற்கு அப்படி எடுத்து கொடுத்த நபிகளா சொன்னாங்க, கணவனுடைய சொத்திலிருந்து சதக்கா கொடுப்பதற்காக அந்த பெண்மணி எடுத்தால் அரைவாசி நன்மை கணவனுக்கு கிடைக்கும், அரைவாசி நன்மை மனைவிக்கு கிடைக்கும். அப்ப இங்க யாரும் குற்றவாளிகள் அல்ல. அன்பாண்டவர்கள், இது தவிர வௌத்துக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவுதான் எடுக்கலாம். இதுக்கு மேல ஏதோ கணவர்கிட்ட நல்லா சொத்து செல்வம் இருக்குதுன்னு சொன்னா கஷ்டவாளிகளுக்கு கொடுக்க, உங்களோட குடும்பத்திலும் கொடுக்கிறது கேட்டுடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு மனைவி எந்த கட்டத்திலும் தன்னுடைய கணவனின் சொத்தை பாதுகாப்பவளாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீதுகளை பார்க்கின்ற பொழுது தெளிவாக விளங்குற செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு ஒரு எல்லை போட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்கள், நபிகளாருடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு?
மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி. இவங்களுக்கு நடந்த நிகழ்வை பாருங்க. இவர்கள்ட்ட ஒரு அடிமை பெண் இருந்திருக்குது. அடிமைன்னு சொல்றது என்னன்னா மிருகங்கள் மாதிரி தான். காசு பணம் கொடுத்து வாங்கலாம், விற்கலாம், எல்லாம் செய்யலாம். உரிமையிடும் வரைக்கும் என்ன செய்யலாம், எங்களை மாதிரி அல்ல. அவங்கள வாங்கலாம், விற்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்ப இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஒரு அடிமை பெண் ஒன்று இருக்குது. இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா அதை வித்துடுறாங்க, வித்து போடுறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய டேட்ல, அவர்களுடைய தினத்துல என்ன செய்யறாங்க, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வரும் பொழுது ஆயிஷா அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, என்னமான வித்தியாசம் விளங்குதா? அப்படிதானே, வீட்டுக்கு ஒருத்தர் சுத்தி வந்து இருந்தா வந்த பிறகு வித்தியாசம் விளங்கணும் தானே. அதனால கேட்கிறாங்க, என்னமான விளங்குதா உங்களுக்கு? என்னன்னு சொன்னா, ஏண்ட அடிமையை நான் வித்து போட்டேன். கணவர்கிட்ட கூட கேட்கல பாருங்க, நபிகளாட்ட கூட கேட்கல பாருங்க. ஏன்? தண்ட சொத்துக்கு தான் தான் பொறுப்புதாரி. அதனால ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கல, வித்து போட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய அந்த அடிமையை நான் விட்டு விட்டேன், இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவ ஃபால்தி, வித்துட்டியா பொண்ணு அப்படின்னு கேட்டு போற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வித்தன்னு சொன்னா, அம்மா இன்னகி லவ் அதைதுவா அஹ்வாலகி கான அலம அஜ்ரகி, நீ வித்தது பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ விற்கும் பொழுது உன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு கொடுத்திருந்தால், உன்னுடைய சாச்சாமார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு நீங்க கொடுத்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் நன்மை கூட கிடைச்சிருக்கும். என் குடும்ப உறவுக்கு கொடுத்தா நன்மை கூட கிடைக்கும் தானே, வழிதான் காட்டி கொடுத்தார்களே தவிர எனக்கு தெரியாம உனது வித்தியா. இன்றைக்கு நம்மட கணவன் மாறுற நிலைமை என்ன, நம்மட கணவன் மாறுற நிலைமை என்ன, நபிகளாட்ட நிலைமை எப்படி இருந்திருக்குது. எனவே அன்பாண்டவர்களே, இந்த ஹதீதுகள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம், சொத்து சொந்தக்காரர்களுக்கு தான், அதுல வேறு யாருக்கும் அதிகாரம் செலுத்த முடியாது, பாதுகாக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம். சின்ன புள்ள சொத்துக்கு என்ன நிலைமை, சின்ன பிள்ளைகளின் சொத்துக்கு என்ன நிலைமை? அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, குறிப்பாக பொறுப்புதாரிகள் இருக்கிற கட்டத்தில் பிள்ளைகளுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். அதனால குர்ஆன் பெரிசாக அதை விரட்டி பேசவில்லை. ஆனால் பொறுப்புதாரிகள் இல்லாத அனாதைகளாக இருந்தால் அவர்களுடைய சொத்தை பத்தி அல் குர்ஆன் பேசுகிறது பாருங்கள். எந்த அளவுக்கு பேசுகிறது தெரியுமா? வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள். வலா ததபத்தலுல் கபீஸ பித்தய்யிப், நல்லதை கெட்டவற்றோடு கலக்கி கொள்ள வேண்டாம். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அனாதைகளோட சொத்தை அனாதைகளுக்கு கொடுத்துருங்க, அந்த அந்த உங்களோட நல்லதோடு கெட்டதை சேர்த்து கொள்ள வேண்டாம். எது கெட்டது? எது கெட்டது? அனாதைகளோட சொத்தை திருட்டுத்தனமாக இருப்பது கெட்டதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அனாதை கொடுத்து போடுங்க, உங்களோட நல்ல சொத்தோட கெட்டதை கொண்டு வந்து கலக்கி கொள்ளாதீங்க. வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், அவர்களோட சொத்தை கொண்டு வந்து உங்களுடைய சொத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிடாதீங்க. இன்னஹு கான ஹூபன் கபீரா, அது பெரும் பாவங்கள் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, ஏதோ நம்மட நானா மௌத்தா போயிட்டான்னு வைங்க, நம்மட நானா மௌத்தாகும் பொழுது சொத்தை விட்டுட்டு போறார். நானாட சொத்துக்கு பாதுகாவலன் யார் தெரியுமா? அவர உறவுகள் தான், அவர உறவுகள் தான். நானா தம்பி தான் வர போறாங்க. ஏன்? அவங்க தானே வழியா வர போறாங்க பிள்ளைகளுக்கு. எனவே அவர் என்ன செய்கிறார்? தண்ட நானா மௌத்தா போன பிறகு 2 பிள்ளைகளை விட்டு செல்கிறார். 2 பேரும் சின்ன பிள்ளைகள். அப்படி இருந்தால் அந்த 2 பிள்ளைகளின் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய மனிதனாக அந்த பொறுப்புதாரி இருக்க வேண்டும். சரி, நானா மாறி இல்ல, தாயிட பக்கத்தால நானா தம்பி மாறு வந்தாங்க வச்சுங்களேன், மாமா மாறு வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன செய்யறது கடமை? ஏண்ட மச்சாண்ட புள்ள, ஏண்ட சகோதரருடைய பிள்ளை, மச்சான் மௌத்தா போயிட்டாரு, அவருடைய சொத்தை பாதுகாக்கின்ற மனிதராக யார் இருக்க வேண்டும்? அந்த உம்மாட நானா தம்பி மாறு இருக்க வேண்டும். எதுவரைக்கும்? அவர்களுக்கு வயது வந்து அந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய பருவம் வரும் வரைக்கும் யார் பாதுகாக்கணும்? அந்த பொறுப்புதாரிகள் பாதுகாக்க வேண்டுமாம். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு எங்க இருக்குது இந்த சட்டம்? என நம்மட சொத்தையே பாதுகாக்கிற நிலைமையில நம்ம இல்ல, எங்க போய் அனாதைகளோட சொத்தை பாதுகாக்கிறது? அனாதைகளுக்கு எத்தனை பேர் பொறுப்பு வச்சிருக்கிறோம்? இல்ல. அந்த அனாதைகளுடைய பராமரிப்பே இல்லைன்ற அளவுக்கு அவர்களுடைய சொத்துக்கு, அடே வாப்பா மூத்தா போனா சொத்து இருக்கத்தானே அப்பா வேணும், ஒரு வீடாவது இருக்கத்தானே வேணும். அவர் என்ன ரோட்லயா வளர்த்துட்டு போனாரு, பாதையிடவே பிள்ளைய பெத்துட்டு போனார்? இல்லதானே. ஆனால் பெரும்பாலும் பாருங்க, அனாதைகளுக்கு என்ன சொத்து இருக்கிறது? ஒன்றும் கிடையாது.
ஆனால் இஸ்லாமிய முறைப்படி பார்த்தால் வர வேண்டும். இப்ப நான் திடீர்னு மௌத்தா போயிட்டேன் வச்சுக்கங்களேன், எனக்கு ஒரு வீடு, நான் வாழ்ந்த வீடு இருக்கத்தானே போகுது, அதுல என் சின்ன பிள்ளைக்கு பங்கு இருக்குதா இல்லையா? என் மனைவியிட கடமை அல்லது என்னுடைய மனைவியின் குடும்பத்தவர்களுடைய கடமை என்ன தெரியுமா? அந்த சொத்து அப்படி மனைவிக்குள்ள பங்க கொடுத்து போட்டு என் 2 பிள்ளைக்கும் உள்ள சொத்து அப்படியே பாதுகாத்து வைக்கணும். எது வரைக்கும்? அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற பருவம் வரைக்கும் என்று சொல்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தொடர்ந்து, வபுத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகாஹ். அவர்களுக்கு வயதுக்கு வந்து விட்டால், திருமணம் முடிக்கிற வயசுனா என்ன, அவர்கள் குமரர்களாக ஆகிவிட்டால், வயதுக்கு வந்து விட்டால் அவர்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்களை கொஞ்சம் அப்படி தேடி பாருங்க. ஃபைன் ஆனசும் மின்ஹும் ருஷ்தன். அவர்களிடத்தில் பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமை இருந்தால், நிர்வகிக்கக்கூடிய சக்தி இருந்தால், ஃபதுஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், அவர்களுடைய சொத்துக்களை அவர்களிடமே கொடுத்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். இந்த சட்டம் எங்களுக்கு தெரியுமா? இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துற அளவுக்கு எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதா? என்ன தெரியுமா? குடும்பத்துல யாராவது மௌத்தா போனா முழு குடும்பமும் சேர்றது எதுக்கு தெரியுமா? முதலாவது அவர் விட்டுட்டு போன சொத்துல 1 லட்சம் 2 லட்சத்தை போட்டு கந்தூரி ஒன்று கொடுக்கணும், கத்தம் ஒன்று கொடுக்கணும். அல்லாஹு அக்பர். கொடுக்கலாமா? நான் கேட்கிறேன். நம்ம ஏதோ கத்தம் கொடுக்கிற குடும்பம் வைங்க, நான் மரணித்து விட்டேன், நான் விட்டு விட்டு போன சொத்திலிருந்து உங்களுக்கு கத்தம் கொடுக்கலாமா? முடியாது. இஸ்லாம் சொல்கிற ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துல 3 வேலை தான், அவருடைய சொத்துல 3 வேலைகள் தான். ஒன்று, அவர் கடனாளியாக இருந்தால் அவருடைய சொத்திலிருந்து கடனை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஏதாவது வசியத்தை செய்துவிட்டு போயிருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த 2ம் முடிஞ்சால் அந்த சொத்துக்கள் அனந்தரக்காரர்களுக்கு பிரிக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு கத்தம் கொடுக்கலாமா? இன்னைக்கு என்னவெல்லாம் நடக்குது சகோதரர்களே? எவ்வளவு பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம், குர்ஆனுடைய போதனைகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அது உதாரணமா வச்சுக்கோங்க, நான் மௌத்தா போகும்போது நான் சின்ன பிள்ளைய தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா அந்த சொத்துக்கள் உயிரோடு இருப்பவர்கள், மனைவி இருந்தா மனைவிக்கு பங்கு போகும், உம்மா வாப்பா இருந்தா பங்கு போகும். அது அல்லாம சொத்து மிஞ்சால் அந்த பிள்ளைகளோட சொத்து அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு காணி எடுத்து போடுங்க, ஒரு வீட்டை எடுத்து போடுங்க. அல்லாஹு அக்பர். அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய காலத்துல அந்த வீட்டிட பொறுமதி என்ன, அந்த காணிட பொறுமதி என்ன, அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வானா இல்லையா? அன்பாண்டவர்களே, அவர்களுக்கு விளங்கக்கூடிய பருவம் வந்தால், சொத்தை நிர்வகிக்கிற பருவம் வந்தால் அவங்ககிட்ட கையிலே கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லி போட்டு ஒரே ஒரு அனுமதி எப்படி தாரான்னு பாருங்க. வலா தல்குலுஹா இஸ்ராஃபன் வபிதாரன் ஐயக்பரு கனியன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக வீண் விரயமாக திண்டு முடிச்சிடாதீங்க, அழிச்சு போட்டுடாதீங்க. ஆனால் வமங்கான ஃபகீரன், நம்ம அந்த புள்ள 2ஐயும் வளர்க்க வேண்டி இருக்குது, நமக்கு சாப்பிடுறதுக்கே வசதி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு அனுமதி தாரா, உங்களுக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்டுக்கங்க, உங்களுக்கு போதுமான அளவு அதுல இருந்து பயன்படுத்திக்கங்க, வீணாக அடிச்சு போட்டுறாதீங்க அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவு தெளிவான அழகான ஒரு பொருளாதார திட்டத்தை தான் வைத்திருக்கிறது. ஏதோ மாற்று மதங்கள் பேசுவதை போன்று முதலாளித்துவ கொள்கையும் சமதர்ம கோட்பாடும் பேசுவது போன்ற உலகத்துக்கு பொருத்தமில்லாத பொருளாதார திட்டத்தை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தரவில்லை. மனிதனுக்கு பயனளிக்க கூடிய, மனிதனை பாதுகாக்கக்கூடிய அழகான ஒரு பொருளாதார திட்டத்தை தான் இஸ்லாம் தந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் படித்தால் நாளைக்கே முடிவெடுப்போம். என்னுடைய மனைவி வரும் பொழுது என்ன சொத்துக்களோடு வந்தால், இன்றைக்கு என்ன சொத்துக்கள், அல்லாஹ்வுக்காக பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக பாருங்கள். உலகத்துல ஏதோ மனுஷனை புரிஞ்சு கொண்டு போயிடலாம், மறுமையில் அல்லாஹ் என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது, எங்களை புடிச்சு கொள்ளக்கூடாது. மறுமையில் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சிடக்கூடாது. கடைசிக்கு பயங்கரமான ஒரு நிலை வந்துவிடும். எனவே ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்கள், மனைவி என்னிடத்தில் வரும் பொழுது என்ன சொத்தோடு வந்தால் கணக்கு பாருங்கள், அந்த சொத்துக்களை மனைவியுடைய சொத்து என்று எழுதி வையுங்கள். மரணித்தாலும் அவளுடைய சொத்து போகத்தான் உங்களுடைய சொத்து பிரிக்கப்பட வேண்டும். ஏதோ கணவன் மனைவியுடைய நெருக்கம், மூத்த மகன் தம்பியுடைய இரக்கம், வீட்டை எல்லா சொத்தையும் சேர்த்து கட்டிவிட்டோம், கணக்கு போடுங்கள், கணக்கு போடுங்கள். வீட்டில என்னுடைய சொத்து இவ்வளவு, மனைவியுடைய சொத்து இவ்வளவு, மூத்த மகனுடைய செலவு இவ்வளவு போயிருக்கிறது, போடுங்கள்.
மரணித்த பிறகு மகண்ட சொத்த மகனுக்கு சேர்த்துட்டு மனைவியிட சொத்த மனைவிக்கு சேர்த்துட்டு எஞ்சியதை வராசத்து சட்டப்படி பிரிக்கட்டும். இல்லை என்றால் வராசத்து சட்டை நடைமுறைப்படுத்த முடியாது. சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, பஷீர் ரலியல்லாஹுடைய மகன் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார் வாப்பா கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு அன்பளிப்பு பொருள் தருமாறு. என்ன சொல்றாங்க? உம்மா உம்மா வாப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த நுஅமான் என்ற மகனுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுங்கன்றாங்க. அதை சொல்லி போட்டு சொல்றாங்க, அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியா வச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும்ன்றாங்க. உடனே பஷீர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? நபிகளாட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய இந்த நுஅமான் என்ற இந்த மகனுக்கு என்னுடைய பொஞ்சாதி ஒரு அன்பளிப்பு கொடுக்க சொல்றாங்க, நான் கொடுக்க போறேன், அதுக்கு உங்களை தான் சாட்சி நிக்க சொல்றாங்கன்றாங்க. உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கேட்டார்கள், அஃபனஹல்த குல்ல வலதிக, உனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் இது மாதிரி கொடுத்தியா அப்படிதான் கேட்டாங்க. நுஅமானுக்கு கொடுக்க வந்து நிக்கிறியே, இந்த நுஅமானுக்கு கொடுப்பதை போன்று உங்களுக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தீர்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வின் தூதரே, நுஅமானுக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம். நபிகளார் சொன்னார்கள், வேண்டாம், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி நிற்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி நிற்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எதிர்காலத்துல நமக்கு எத்தனை புள்ள கிடைக்கும் தெரியாது, அப்படித்தானே? இன்றைக்கு நம்மட மூத்த குமரு புள்ள 20 வயசு கல்யாணம் முடிக்கிற வயசுல இருக்கிறா. எல்லாவற்றையும் கொடுத்தோம், எல்லாவற்றையும் கொடுத்தோம். நமக்கு இருக்கிறது 2 வயது பிள்ளை, வளர்ந்து வருகிறது. மூத்த மகளுக்கு கொடுத்த மாதிரி இந்த மகனுக்கு கொடுக்கிற நிச்சயம் இருக்கிறதா? கொடுக்கிற நிச்சயம் இருக்கிறதா? எப்படி கொடுத்தோம்? இந்த பிள்ளைக்கு அது போன்ற பங்கை பிரிக்காமல், அது போன்ற ஒரு சொத்தை வைக்காமல் மூத்த மகளுக்கு கொடுக்கலாமா? இன்றைக்கு எவ்வளவு பெரிய அநியாயம்! ரசூலுல்லாஹ் தந்த வாயால எதை அநியாயம், இதற்கு நான் சாட்சி நிற்க மாட்டேன் என்று சொன்னார்களோ அந்த அநியாயம் எங்களுடைய குடும்ப மட்டங்கள்ல பரவலாக நடக்கிறதா இல்லையா? 5 புள்ள இருக்கிறாங்க. 5 பிள்ளைக்கும் நமக்கு தெரியும், சில நேரம் நம்ம என்ன செஞ்சிருவோம்டா, அல்லாஹ்வுக்கா சொல்றேன் சகோதரர், பிள்ளையோட நமக்கு பாசம் இருக்கும், ஆனா இஸ்லாத்தை மீறி பாசம் காட்ட கூடாது. என்ன செய்யறது? குமரு புள்ள பொம்புள புள்ள இருந்தா அவக்கு ஒரு பெருநாளைக்கு 5 ஹிட்டு, 6 உடுப்பு, 6 டிரஸ், அவக்கு 10,000 போயிரும். ஆண் புள்ளைக்கு 2,000. அப்படியா? இது என்ன நியாயம் சகோதரர்களே? நீங்கள் அன்பளிப்பு பிள்ளைகளுக்கு இடையில் கொடுப்பதாக இருந்தால் நீதமா கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபிகளாருடைய வழிகாட்டுதல் எங்களுடைய குடும்பத்திலே பொருளாதார ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? பொம்பளை புள்ளையோட இறக்கம், அப்படித்தானே? ஏன் சகோதரர்களை இப்படி துரோகம் செய்ய வேண்டும்? மறுமையில போய் சில நேரம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், மறுமையில போனா அப்படியே முன்னால வந்து நிற்கும் செஞ்ச அநியாயம் எல்லாம். யா அல்லாஹ், என் வாப்பா இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சுட்டு போயிருக்கிறான், யா அல்லாஹ், மறுமையில நினைக்கிறீங்களா புள்ளோல் சொல்லாதுண்டு? அல்லாஹ் சொல்கிறான், பதிவு செய்து கொள்ளுங்கள். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிதின் பிபனீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி தூவிஹி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஸும்ம யுன்ஜீஹி. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? மறுமை நாளையில் பாவம் செய்த பாவி என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? தண்ட பொஞ்சாதிய நரகத்தில் போட்டு நான் சுவர்க்கம் போகணும். வ ஃபஸீலத்திஹி அல்லதி தூவிஹி. அல்லாஹ் போடுற வார்த்தையை பாருங்கள். தன் பக்கம் நெருங்கி சேர்ந்து இருக்கக்கூடிய புள்ள குட்டி இருக்குது பாருங்க, அந்த பிள்ளை குட்டியை நரகத்தில் போட்டாவது தான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று விரும்புவானாம். அல்லாஹு அக்பர். அந்த மோசமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்து விடக்கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, மறுமையில போனா எல்லாம் கணக்கு பாப்பான் படைத்தவன் ரப்பு அல்லாஹ். மூத்த மகளுக்கு இவ்வளவு கொடுத்தாயா, கடைசி மகனுக்கு இவ்வளவுதான் கொடுத்தாயா, இது நீதமா என்று கேட்டால் மகன் விளங்கிக் கொள்வான். உண்மையிலே இந்த வங்கி வந்து லொஸ்டா தான் இருக்குது, இந்த வாப்பா புடிச்சுக்கலாம். யா அல்லாஹ், இந்த வாப்பா எனக்கு தர வேண்டிய சொத்தையும் சேர்த்து தாத்தாவுக்கு கொடுத்து விட்டார், ராத்தாவுக்கு கொடுத்து அனுப்பினார், எனக்கு பெரிய அநியாயம் செய்து விட்டார்டா, அல்லாஹ் சும்மா விடுவான்றீங்களா? வாப்பா என்பதற்காக அல்லாஹ் அங்க இரக்கம் காட்டுவானா? மறுமையில் யாரும் யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? வமன் ஃபில் அர்தி ஜமீஅன், இந்த பூமியில உள்ளவர்கள் எல்லா பேரையும் சேர்த்து நரகத்தில் தள்ளிட்டு சும்ம யுஞ்சிஹி, அவன் சுவர்க்கத்துக்கு போக அதுக்கு ரெடி ஆகுவானாம்.
அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த அடிப்படை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு பொருளாதாரத்தை இஸ்லாமியமயப்படுத்துவோம். பொருளாதாரத்தை இஸ்லாமியமயப்படுத்துவோம். கணவனுக்குள்ள சொத்து எது, மனைவிக்குள்ள சொத்து எது, பிள்ளை குட்டிகளுக்குள்ள சொத்து எது என்ற இஸ்லாம் சொன்ன இந்த உரிமைகளை கொடுத்து இஸ்லாமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம். நிச்சயம் உலகத்திலும் நிம்மதியோடு, உலகத்திலும் சந்தோஷத்தோடு, உலகத்திலும் மகிழ்ச்சியோடு வாழலாம். திடீரென்று மரணித்து விட்டால் மறுமையிலும் வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறலாம் என்ற இந்த பொருளாதாரத்தை படித்துக் கொண்டு இஸ்லாமிய பொருளாதாரத்தை நடத்துகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானி உறவுகளுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.